மார்கழித் திங்கள் 9ஆம் நாள் திருப்பாவை 9ஆம் பாடல். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமன் மகளே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ. உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். விளக்கம். நவரத்தினங்களால் பிரகாசிக்கும் மாளிகையில் சுற்றிலும் இதமாக விளக்கெரிய திரவியங்களின் நறுமணத்தில் பஞ்சு மெத்தையின் மென்மையில் மயங்கி இழக்க விரும்பாமல் உறக்க சுகத்தை அனுபவிக்கும் எங்கள் மாமன் மகளே, கதவை திறப்பாயா. திடீரென்று உன்னுடைய செவிப்புலன் செயலற்று போனதோ, பேச்சு எழாதபடி நாவும் மறத்துவிட்டதோ, அல்லது ஏதேனும் பில்லி சூனியம் என தீய மந்திரங்களால் கட்டுண்டு கிடக்கிறாயோ. சரி, அவள் இப்படி கிடக்கிறாள். ஆனால் வீட்டின் உள்ளே இருக்கும் எங்கள் அன்பு மாமியே, உனக்கும் எங்கள் கூக்குரல் கேட்கவில்லையா? ஒருவேளை உன் காலை பணியில் நீ லயித்து விட்டாயோ? நாங்கள் எல்லோரும் நீராடி நீலவண்ணனை தரிசிக்க தயாராக இருக்கும்போது உன் மகள் எங்களுடன் சேர்ந்து கொள்ளாதது உனக்கே அவமானமாக இல்லையா? இந்த பழி சொல்லை தவிர்க்க நீயாவது உன் மகளிடம் சொல்லி எழுப்பக்கூடாதா? சரி, நாங்கள் அழைப்பதாகவும் சொல்ல வேண்டாம். மாயங்களில் வல்லவன், மாதவ முனிவர்களின் மனதை கொள்ளை கொண்டவன், வைகுண்டத்தின் பேரரசன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய நாராயணனின் திருநாமங்களை உன் மகளிடம் உச்சரித்து அவன் உனக்காக காத்திருக்கிறான் என்று சொல்லி பாருங்களேன். அப்போதாவது எழுந்திருக்கிறாளா என்று பார்க்கலாம்.